வாழ்க வளமுடன். யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள். நாளொரு நற்சிந்தனை. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஜூலை 19. ஆதியே அனைத்தும். இந்த அகண்டாகாரமாக உள்ள பிரபஞ்சத்தை நினைவில் கொள்வோம். தோற்றங்களாக உள்ள எல்லாவற்றையும் கழித்து அவற்றின் மூலப்பொருள்களாக உள்ள ஆகாசத்தை ஈதரியல் பார்ட்டிக்கல் நினைத்து கொள்வோம். நுண்ணிய இயக்க துகள்கள் முதல் கொண்டு பெரும் பெரும் நட்சத்திரங்கள் வரையில் ஒவ்வொன்றிலும் தன்னியக்க சுழல் விரைவு செல்ஃப் ரொட்டேட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்றால் மற்றொன்று தூண்டப்பெற்று தொடரியக்கம் செயின் ஆக்ஷன், மோதுதலிலிருந்து எழும் பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அவ்வதற்கேற்ற விளைவுகள் ரிசல்ட்ஸ் என்று 4 வகையாக இயக்கங்கள் நடைபெறுவதை உணருவோம். ஆகாசம் என்னும் நுண்துகள்கள் தான் விஞ்ஞானிகளால் ஈதரியல் பார்ட்டிக்கல் அல்லது எலக்ட்ரான் என்று சொல்லப்படுகிறது. அது இயங்கும் இடத்திற்கேற்ப அது பெரும் மாற்றம் சிறப்பு இவைகளிலிருந்து மின் அணு எலக்ட்ரான், கரு அணு நியூட்ரான், துணை கரு அணு புரோட்டான் என பேசப்படுகிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் 3 ஆண்கள் 3 பெண்கள் உள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆண்களில் ஒருவரை பேரன் என்றும் மற்றவரை தந்தை என்றும் மூன்றாமவரை தாத்தா என்றும் சொல்கிறோம். அதே போன்று பெண் வரிசையில் பேத்தி, அன்னை, பாட்டி என்று கூறுகிறோம். ஒப்பிட்டு நோக்கும்போது ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் இடையே பரிணாமத்தால் உள்ள வேறுபாடு, உறவு, சிறப்பு இவைகளை கொண்டுதான் பெயர்கள் வேறு வேறாக கொடுக்கிறோம். மனிதன் என்ற நிலையில் எல்லோரும் ஒன்றே. இது போன்றே ஆகாசம் எனும் பரமாணு பரிணாமத்தால் அடைந்த பல்வேறு தன்மைகளை ஒப்பிட்டு நோக்கும் அறிவு பெயர்களை பலவாக ஆக்குகிறது. இது பிரித்து உணர்வதற்கு எளிதாக உள்ளது. இந்த பகுத்துணரும் ஒப்புவமை நோக்கு ரிலேட்டிவ் கான்செப்ட் புலன்களால் விளைந்த சிறப்பாகும். புலன்களை கடந்து நிற்கும் திறன் பெற்ற 6வது அறிவு இவை அனைத்தையும் தொகுத்துணரும் போது பெறப்படும் உண்மை எல்லாமே ஒரு பொருள் என்பதாகும். அதுவே பொருள் நிலையில் ஒன்றாகவும் நிகழ்ச்சி நிலையில் வேறு வேறாகவும் உணரப்பெறுகின்றது என்பதை விளக்கும். அருள் தந்தை. நன்றி. வாழ்க வளமுடன்.